என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் கடுமையான தாகத்தோடும் கடுமையான பசியோடும் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கருப்பன் வேறெங்கும் செல்லாமல் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். நான் கேட்பதை எனக்கு கொடுத்து என் தாகத்தையும் பசியையும் நீ போக்க வேண்டும். என் குழந்தை என்ன நினைக்கிறது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கருப்பா, பசியும் தாகமும் என்றால் நான் உனக்கு உணவும் தண்ணீரையும் படைக்கின்றேன். அதை நீ உண்டு விட்டு செல். என்னிடத்தில் அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காதே. நானே இங்கு 1008 கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அன்றாட செலவுக்கே பணமில்லாமல் நான் தவித்து கொண்டிருக்கின்றேன். இப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதையாவது என்னிடத்தில் கேட்டு வைத்து என்னால் அதை செய்ய முடியாத நிலைக்கு இருக்கும் பொழுது என் மனதை நீ வருத்தப்பட வைத்து விடாதே. உனக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு ஒரு பொழுதும் இருந்தது கிடையாது. ஆனால் நான் இருக்கின்ற சூழ்நிலை இன்று அப்படி இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாயல்லவா? உன் எண்ணத்தை முழுமையாக புரிந்து கொண்ட உன் அப்பன் கருப்பன் இன்று நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை முழுமையாக நீ கேட்ட பிறகு இதை உன்னால் எனக்கு கொடுக்க முடியுமா முடியாதா என்கின்ற பதிலை நீ சொல்லிவிடு. என் குழந்தையே, இந்த கருப்பன் என் வாக்கினை இன்று நீ முழுமையாக கேட்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக முடிவில் எனக்கு கொடுக்க முடியும் என்கின்ற பதிலை சொல்லிவிட்டு செல். நான் எதனால் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் தெரியுமா? என்னுடைய குழந்தைகள் பல பாதியிலேயே அப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்காமலேயே போய்விடுகின்றார்கள். அது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கின்றது. என் பிள்ளைக்காகத்தானே மூச்சிறைக்க இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதிலும் சில குழந்தைகள் சொல்வதை சுருக்கமாக சொல்லிவிட வேண்டியதுதானே என்று சொல்கின்றார்கள். நான் உன்னோடு இத்தனை நிமிடங்கள் பேசுவதற்கு காரணமே நீ எத்தனை பொறுமையாக என் வார்த்தைகளை கேட்கப் போகிறாய் என்பதற்காகத்தான். உனக்குள் எத்தனை பொறுமை இருக்கிறது என்பதனை சோதிப்பதற்காகத்தான். இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லையற்ற அன்பை தரும். தெய்வமும் உன்னுடைய பொறுமைக்கு பல பலன்களை கொடுக்கும். எதற்கும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு தானே இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எந்த ஒரு விஷயத்தையும் பெற முடியாமல் தானே தவித்து கொண்டிருக்கின்றாய். இன்னமுமா என் பிள்ளைக்கு பொறுமை வரவில்லை? பொறுத்திருந்த நிதானமாக அப்பன் என்னதான் சொல்கிறார் என்று கேட்கலாமே என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இன்று நான் ஒரு வார்த்தையை கடைசியில் சொல்லிக் கொடுப்பேன். அதனை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசயங்கள் நடக்கும். சரி, கருப்பன் பசியோடும் தாகத்தோடும் அல்லவா வந்திருக்கின்றேன். இன்று எனக்கு என்ன கொடுக்க போகிறது என் குழந்தை? கருப்பன் என்ன கேட்கப் போகிறேன் என்று ஆவலோடு நிற்கிறாயல்லவா? என் குழந்தையே, எத்தனையோ பேரின் இல்லத்திற்கு நான் சென்றிருக்கலாம். பணம் வசதி படைத்தவர்கள், பணத்தை அள்ளி அள்ளி கொட்டக்கூடியவர்கள் என்று இவர்கள் இல்லத்திற்கு நான் சென்றிருக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் எனக்கு என் பசி தீர்வதற்கான உணவுகள் இல்லை. ஆனால் என் குழந்தை, நீ மனதால் மிகுந்த அன்பு கொண்ட குழந்தை. எப்பொழுதுமே உன்னிடம் என்ன இருக்கிறதோ இல்லையோ நீ முகத்தில் புன்னகையோடு இருக்கின்றாய். எதையுமே வாழ்க்கையில் பெரிதாக எதிர்பாராத ஒரு பிள்ளை. தனக்கு தெய்வம் கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று மட்டுமே நினைக்கின்ற ஒரு குழந்தை. தெய்வத்திடம் எப்பொழுதும் வந்து அதை கொடு இதை கொடு என்று கேட்டதும் இல்லை. தெய்வம் எதையும் கொடுக்கவில்லை என்பதற்காக தெய்வத்தின் மீது நீ வருத்தம் கொண்டதும் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்ற உன்னை உன் அப்பன் கருப்பன் தேடி வந்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களும்
உன் மனதில் இருக்கின்ற உணர்வுகளும் நீ சொல்லாமலேயே நான் புரிந்து கொள்வேன். ஏனென்றால் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு அத்தனை பெரியது. உனக்கும் எனக்கும் இடையில் அத்தனை அந்யோன்யம் இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாகத்தான் கருப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதை சொன்னால் பயந்து விடுவாயோ, அதை சொன்னால் பயந்து விடுவாயோ என்றெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் இருந்து நான் மறைத்தது கிடையாது. எனக்கு தெரியும் எதையுமே என் பிள்ளையினால் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று. எதையுமே என் குழந்தையினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதிர்த்து நிற்க முடியும் என்று. வாழ்க்கையில் சரியாக எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்கு தெய்வத்தை குறை சொல்லாமல் தான் சரியில்லை என்று நீ நினைக்கின்ற குழந்தை அல்லவா? அப்படியானால் நான் உன் இல்லத்திற்கு வராமல் வேறு யாரின் இல்லத்திற்கு செல்லப் போகின்றேன்? ஒருவேளை இப்பொழுது இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, உன் மனசாட்சிப்படி நான் இப்படி இல்லை கருப்பா, நான் எப்பொழுதுமே இது போன்று இல்லை என்று நீ நினைப்பது உண்மை என்றால், இந்த கருப்பனின் வார்த்தைகளும் இந்த கருப்பன் தேடி வருவதும் உன்னை அல்ல என்பதனையும் நீ தெரிந்து கொள். உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் இங்கு நிலைத்து நிற்கும். பொய்யான விஷயங்கள் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வெளிப்பட்டு வாழ்க்கையின் அசிங்கத்தை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் உண்மையை பேசுகின்றவர்கள் அங்கே வேதனைப்படுகின்றார்கள், பொய்யை பேசுகின்றவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்பது போன்று எந்த ஒரு விஷயத்தையும் நீயாகவே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நீ கவனத்தில் கொண்டு, இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது உனக்கு இந்த செய்தி மிகவும் அவசியமானதாக மட்டுமே இருக்க வேண்டும். என் குழந்தையே, கருப்பனுக்கு பசி உன் இல்லத்தில் இருக்கின்ற செய்வினைக்கு நிச்சயமாக இன்றோடு முடிவு வைக்குவதற்காக வந்திருக்கின்றது. தெய்வத்திற்கே பசி என்று சொன்னவுடன் உனக்கு எண்ணம் தோன்ற வேண்டாமா, நம் கருப்பன் காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டார் என்று? இப்பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற செய்வினைகளையும் எதிர்மறையான விஷயங்களையும் நான் எனக்கு உணவாக்கிக் கொள்ளப் போகின்றேன். நீ ₹1 கூட எனக்காக செலவு செய்ய வேண்டாம். கருப்பன் இந்த உணவை சாப்பிடுவாரா, அந்த உணவை சாப்பிடுவாரா என்று நீ யோசிக்கவும் வேண்டாம். நான் சாப்பிடுகின்ற இந்த உணவின் மூலமாக உன் வீட்டில் உனக்கு பிரச்சனைகள் இல்லாத சூழ்நிலையைத்தான் நான் உருவாக்க நினைக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னை வருத்தப்பட வைக்க நான் நினைத்தது கிடையாது. கருப்பன் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதில் நிற்கட்டும். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் நிச்சயமாக நிலை நின்று கொண்டிருக்கட்டும். உன் அப்பன் சொன்னது போல உன் இல்லத்தில் இருந்த அத்தனை தீவினைகளையும் அங்கிருந்து வெளியே அடித்து நான் விரட்டி விடுகின்றேன். இதை மட்டுமா நான் செய்ய போகின்றேன்? என் குழந்தையே, நீ நினைக்கலாம், கருப்பா என் இல்லத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று. என் குழந்தையே, சில எதிர்மறையான விஷயங்கள், சில தீய சக்திகள் உன் இல்லத்திற்கு வந்து தங்குவதற்கு நீ கொடுக்கின்ற இடங்கள் என்று இவை எல்லாமும் இவர்களை எத்தனை முறை அடித்து விரட்டினாலும் மீண்டும் மீண்டும் உன் இல்லத்திற்குள் வருவதற்கான வழியை அவர்களுக்கு வகுத்து கொடுத்து விடுகின்றது. எப்படி என்று உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையிலும் சரி, உன்னுடைய வீட்டிலும் சரி, எங்கேயாவது ஒட்டடைகள் இருக்கிறதா என்று சற்று பார். ஒரு நிமிடம் உற்று நோக்கி பார். அதுபோன்று இருக்கும் பொழுது அந்த இடத்திற்குள் எதிர்மறையான விஷயங்கள் உள்ளே நுழைந்து அந்த ஒட்டடைக்குள் சென்று தங்கிவிடும். அது அவர்களுக்கு, அதாவது தீய விஷயங்களை தங்க வைப்பதற்கான ஒரு இடமாக மாறிவிடும். இதனால் நாம் ஒரு முறை அதனை சரி செய்தோம், சுத்தம் செய்தோம் என்பது அல்ல. சில நாட்கள் கழித்து மறுபடியும் அதை நீ பார்க்க வேண்டும் அல்லவா? வேறு ஏதாவது இடத்தில் இவை இருக்கிறதா என்று உற்று நோக்கி நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? அடியில் இருக்கும்
ஆனால் நீ குனிந்து பார்க்க கஷ்டப்படுவாய். ஒரு பொருளை நகர்த்தி அதன் கீழே என்ன இருக்கிறது என்பதனை பார்ப்பதற்கு உனக்கு கடினமாக இருக்கும். இப்படியெல்லாம் நீ யோசித்து கொண்டிருந்தால் கடைசியில் நீ வாழ்க்கை முழுமைக்கும் கண்ணீர் விட வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும். சுத்தம் செய்யும் பொழுது சரியாக ஒரு முறை செய்துவிடு. நிச்சயமாக பல நாட்கள் உன் இல்லத்தில் சந்தோஷம் தங்கி இருக்கும். கஷ்டங்களும் கண்ணீரும் வருகிறது என்றால் சில நாட்கள் பிறகு நீ உடனே இதைத்தான் சோதித்து முதலில் பார்க்க வேண்டும். எதிர்மறையான விளைவுகள் உள்ளே நுழைந்ததும் எல்லோர் மனதிலும் எதிர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் அங்கே நிலவிக் கொண்டிருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. அதுபோல என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் காய்ந்த மலர்களோ அழுகிய மலர்களோ கிடக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இவை இருந்தால் அங்கே தெய்வ சக்தி இருக்காது. அங்கே தெய்வ சக்தி இல்லாமல் போனால் தீய சக்தியின் நடமாட்டம் தொடங்கிவிடும் அல்லவா? அதனால் தான் உன் அப்பன் கருப்பன் சொல்கின்றேன். இதுபோல தெய்வங்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்ற விஷயங்கள் வேறு ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அதை நீ ஒருபொழுதும் தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி நடந்திட்ட அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சரி, உணவிற்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நான் எடுத்துக்கொள்கின்றேன். கருப்பன் கடுமையான தாகத்தோடு வந்திருக்கிறேனே, அதை எப்படி தீர்க்கப் போகிறாய் என்று பார்க்கலாமா? என் குழந்தையே, உன் அப்பன் கருப்பனுக்கு இருக்கின்ற தாகம் அவ்வளவு எளிதில் அடங்கக்கூடிய தாகம் அல்ல. இந்த தாகத்தை போக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் உண்மையில் தாகத்தோடு வருகின்ற ஒருவருக்கு அருந்துவதற்கு தண்ணீரையோ மோரையோ நீ கொடு. யாராவது எதேச்சையாக உன்னிடத்தில் வந்து தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டால் எப்பொழுதுமே இல்லை என்று மறுப்பதும் அல்லது ஏதாவது வார்த்தைகளை சொல்லி திட்டுவதுமாக சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் ஒருபொழுதும் நடந்து கொள்ளக்கூடாது. குறிப்பாக தாகத்தோடும் பசியோடும் வந்து நம்மிடம் கையேந்துகின்றவர்களுக்கு நாம் எப்படியாவது உணவினை பெற்று கொடுப்பதுதான் நல்லது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, அதுபோல உன்னுடைய இல்லத்திலும் சரி வெளியிலும் சரி சிறு சிறு பறவைகளுக்கும் சிறு சிறு உயிரினங்களுக்கும் எப்பொழுதும் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை வை. அவைகள் எல்லாம் அந்த தண்ணீரை பருகி சந்தோஷமாக செல்லும் பொழுது இந்த கருப்பனின் தாகமும் குறைகிறது என்பதனை மறந்து விடாதே. அப்பன் என்ன விஷயத்தை இன்று உனக்கு எடுத்துச் சொன்னேனோ அந்த விஷயத்தில் எனக்கு மிகுந்த மன திருப்தி. என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஏதோ பல விஷயங்களை நான் கற்றுக் கொடுத்ததாக நினைக்கின்றேன். என் குழந்தையே, என் வார்த்தைகளை முழுமையாக நீ கேட்டிருந்தது உண்மை என்றால் நான் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுப்பேன் என்று ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தேன் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே மனதிற்குள் அவசரமாக ஏதேனும் கோபமோ அல்லது ஆத்திரமோ தேவையற்ற முடிவுகளோ எடுக்கின்ற நிலை வருகிறது, சட்டென்று பல குழப்பங்கள் உன்னை போட்டு ஆட்டி படைக்கிறது என்றால் அந்த நொடியே நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? ஓம் 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 என்கின்ற பிரணவ மந்திரத்தை என் பிள்ளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. வாய் விட்டு சொல்வதும் மிகவும் நல்லது. நிச்சயமாக மனதில் இருக்கின்ற அத்தனை அழுத்தங்களும் நீங்கி அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் வெளியேறி உனக்குள் பல நன்மைகள் கிடைக்க தொடங்கும். உன்னையே அறியாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிய தொடங்கும். அப்படி புரிந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கும் அல்லவா? தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து இன்று இந்த கருப்பனுக்கு கொடுக்க முடியும், கருப்பா உனக்கு என்னால் தர முடியும் என்று பதிவிடுவதும், ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை பதிவிடுவதும் என் பிள்ளைகள் என்னை உணர்ந்து விட்டார்கள் என்பதற்கான அர்த்தத்தை குறிக்கும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.